அப்போஸ்தலர் 16. இந்த 16வது அதிகாரத்தில் மொத்தம் 4 சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் தீமோத்தேயு என்ற ஒரு சீசனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 2வது லீதியாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து. 3வது குறி சொல்ல ஏவுகிற ஆவியை உடைய ஒரு பெண்ணை குறித்து. 4வது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கச்சில நடந்த சம்பவம். இனி ஃபர்ஸ்ட் பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்கன்னா தெர்பை, லீஸ்திரா போன்ற பட்டணங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. அங்கே தீமோத்தேயு என்று பெயர் கொண்ட ஒரு சீசன் இருக்கிறாரு. இந்த தீமோத்தேயுடைய தாய் விசுவாசமுள்ள ஒரு யூத ஸ்திரீ. தீமோத்தேயுடைய தகப்பன் ஒரு கிரேக்கன். இந்த தீமோத்தேயு லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். இந்த தீமோத்தேயுவை தன்னுடைய ஊழியத்துக்காக கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் விருப்பப்பட்டார். ஆனால் தீமோத்தேயுடைய அப்பா கிரேக்கர் அப்படிங்கிறதுனால அது தீமோத்தேயோட அப்பா கிரேக்கன்னு சொல்லி அங்கிருந்த யூதர்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். அதனால் அவங்களுக்காண்டி அவங்க நிமித்தம் பவுல் என்ன பண்ணுறாருன்னா தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணிட்டு தீமோத்தேயுவை இவங்களோட கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இவங்க ஒவ்வொரு பட்டணமாக போய் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்படி அவங்க பிரிகியா, கலாத்தியா போன்ற நாடுகள் எல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்துட்டு ஆசியாவுக்கு வரணும், ஆசியாவில் வசனத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது பசுத்த ஆவியானவர் அவங்கள தடை பண்ணுறாரு. ஆசியாவுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணுறாரு. அதனால் அவங்க ஆசியாவுக்கு போகாமல் மீசியாங்கிற தேசம் மட்டும் போய் அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு பித்தினியாங்கிற நாட்டுக்கு போகிறதுக்கு யோசனையாக இருக்காங்க. அப்போ ஆவியானவர் நீங்கள் பித்தினியா நாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் அவங்க மீசியாவிலேருந்து எங்கே போகிறாங்கன்னா துரோவா நாட்டுக்கு வராங்க. துரோவா நாட்டில் இருக்கச்சில பவுல் ஒரு நாள் ராத்திரி பவுல் ஒரு தரிசனம் காண்றார். என்ன தரிசனம்னா மக்கதோனியா தேசத்திலிருந்து ஒருவன் பவுல்கிட்ட சொல்கிறாரு, நீர் மக்கதோனியாவுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கதோனியாவிலேருந்து வந்த ஒருவன் பவுல்கிட்ட வேண்டிக் கொள்கிறார். நீங்கள் மக்கதோனியா நாட்டுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு வேண்டிக் கொள்கிற மாதிரி ஒரு தரிசனத்தை காண்றார். அதனால் பவுல் என்ன நினைக்காருன்னா அப்போ தேவன் மக்கதோனியா நாட்டுக்கு போய் நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்னு சொல்லிட்டு தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பவுல் எங்கே போகிறாருன்னா மக்கதோனியாவுக்கு போகிறாரு. மக்கதோனியாவில் தலைமை இடமான பிலிப்பி பட்டணத்துக்கு போகிறாரு. இந்த பிலிப்பி பட்டணத்தில் யார் குடியிருக்கிறான்னா ரோமர்கள் அங்கே குடியிருக்கிறாங்க. பவுலும் சீலாவும் அந்த பிலிப்பி பட்டணத்தில் கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. அவங்க வழக்கமாக ஓய்வு நாள் தோறும் ஒரு இடத்துல போய் ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்சின் அருகே வழக்கமாக அவங்க ஜெபம் பண்ண போவாங்க. அப்படி அவங்க ஜெபிக்க போகிற இடத்துல கூடி இருக்கிற ஸ்திரீகளுக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க. அந்த ஸ்திரீகளில் லீதியாள் என்று பெயரை கொண்ட ஒரு பெண்ணும் பவுல் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த லீதியாள் என்ற பெண்ணோட ஊர் எதுனா தியத்தீரா ஊரை சேர்ந்த இந்த லீதியாள் உடைய வேலை என்னன்னா இரத்தாம்பரம் விற்கிறவள். இவள் தியத்தீரா ஊரை சேர்ந்தவள், இரத்தாம்பரம் விற்கிறவள். இவள் தேவனை வணங்குகிறவளுமா இருந்தாள். இந்த லீதியாள் பவுல் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. பவுல் சொல்வதை கேட்கும்படி கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தருளினார். இந்த லீதியாலும் அவளுடைய வீட்டாரும் ஞானஸ்தானம் பெறுறாங்க. அதுக்கப்புறம் லீதியால் பவுல்கிட்ட சொல்கிறார், நான் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட வீட்டில் நீங்கள் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வருந்தி கேட்டுக்கொள்கிறான். அதுக்கப்புறம் பவுலும் சீலாம் வழக்கமாக அந்த இடத்துல ஜோமனை போவாங்க. அப்படி ஜோமனை போகும்போதெல்லாம் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை உடைய ஒரு பெண் பவுலுக்கு அடிக்கடி எதிர்பட்டு சத்தம் போட்டு சொல்லுவா. என்ன சொல்லுவான்னா, இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி சொல்கிறா. பவுலையும் சீலாவும் பார்த்து அந்த குறி சொல்கிற பெண் சத்தம் போட்டு சொல்லுவா. ஒரு நாளில் டெய்லியும் பார்க்குற நேரம்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாள். இந்த குறி சொல்லுகிற ஆவியை உடைய பெண் அவளுடைய எஜமானுக்கு ஆதாயத்தை உண்டாக்கி கொடுப்பாள். இந்த பெண் மூலமாட்டு அவளுடைய எஜமான் வருமானம் நிறைய சம்பாதிக்கிறாரு. அப்போ இந்த குறி சொல்கிற பெண் பவுலை பார்க்குற பவுலையும் சீலாவையும் பார்க்குற நேரம்லாம் இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் சொல்லி எப்போ பதில் சத்தம் போட சொல்லிக்கிட்டே இருப்பாள்.
உடனே பவுலுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. உடனே பவுல் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறாரு, நீ இவளை விட்டு புறப்பட்டு போகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு ஆணையிடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அவக்குள்ளே இருந்து அந்த குறிச்சொல்ல ஏவக்கூடிய அந்த ஆவி அவளை விட்டுருச்சு, போயிருச்சு. இப்போ அவள் வந்து நார்மலாட்ட ஆயிட்டா. இப்போ அவள் குறி சொல்ல மாட்டா. இதனால் அவளுடைய எஜமானுக்கு ஆதாயம் இல்லாமல் போயிருச்சு. உடனே அவன் எஜமானுக்கு கோவம். இந்த பவுலையும் சீலாவையும் பிடிச்சி சந்தை வெளியாக இழுத்து கொண்டு அதிகாரிகிட்ட கொண்டு போகிறாங்க. இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பவுலையும் சீலாவையும் சந்தை வெளியாட்டு இழுத்து கொண்டு அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அங்கே கூடியிருந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்புறாங்க. இந்த அதிகாரிகள் வந்து பவுல் சீலாவுடைய வஸ்திரங்களை கிழித்து அவர்களை அநேக அடி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு சிறைச்சாலையில் அவங்கள பத்திரமா காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறைச்சாலைக்காரன்ட்ட கட்டளையிட்டு சிறைச்சாலைக்காரன்ட்ட பவுலையும் சீலாவையும் ஒப்பு கொடுக்குறாரு. இந்த சிறைச்சாலைக்காரன் என்ன பண்ணுறாருன்னா பவுலையும் சீலாவையும் உட்காவலறையில் வைக்கிறாரு. வச்சுட்டு அவங்களுடைய கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாட்டு பாடுறாங்க. இதை அந்த காவலில் வைக்கப்பட்டது அநேகர் வந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது சிறைச்சாலையில் அஸ்திபாரம் அசையும்படியாட்டு பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே சிறைச்சாலை கதவு திறவுண்டது. அவங்க காலில் இருந்து அந்த கட்டுகள்லாம் கலைஞ்சு போயிடுச்சு. சிறைச்சாலைக்காரன் நித்திரை பண்ணிட்டு முழிச்சு பார்த்தா சிறைச்சாலை கதவு திறந்துருக்கு. இதை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரே பயம். பவுலும் சீலாவும் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவனுடைய பட்டயத்தை உருவி அவனை கொலை செய்துக்க பார்க்குறான். அப்போ பவுல் வந்து மிகுந்த சத்தம் போட்டு சொல்கிறான். என்ன சொல்கிறாருன்னா, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாத, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சத்தம் போட்டு சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த சிறைச்சாலைக்காரன் வந்து தீபத்தை எடுத்துட்டு உள்ள ஓடிவே பார்க்குறாரு. பார்த்தா பவுலும் சீலாவும் அங்கே தான் இருக்கிறாங்க. உடனே இந்த சிறைச்சாலைக்காரன் என்ன பண்ணுறான்னா பவுலும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவங்கள நடுங்கி விழுந்து அவங்க முன்பாக விழுந்து அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலைக்காரனை பார்த்து சொல்கிறாங்க, சிறைச்சாலைக்காரன்ட்ட இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இந்த சிறைச்சாலைக்காரன் அவங்கள தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க எல்லார்கிட்டையும் பவுல் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறாங்க. இந்த சிறைச்சாலைக்காரன் அந்த பவுல் சீலாவுடைய காயங்களை கழுவுறாரு. கழுவி அவங்களுக்குலாம் போஜனம் கொடுக்குறாரு. அவங்க வீட்டார் எல்லாருமே ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் மிகுந்த சந்தோஷத்தோடு காணப்படுறாங்க. அதுக்கப்புறம் பொழுது விடிந்திருச்சு. அடுத்த நாள் காலையிலே ஆயிடுச்சு. அப்புறம் இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பவுலையும் சீலாவையும் விட்டு விட சொல்லி சேவகரை அனுப்புகிறாங்க. இந்த சேவகர்கள் சிறைச்சாலைக்காரன்ட்ட வந்து இதை சொல்கிறாங்க. அப்போ சிறைச்சாலைக்காரன் வந்து பவுல்கிட்ட இதை அறிவிக்கிறார், உங்களை விடுதலை பண்ண சொல்லியாச்சு, அதனால் நீங்கள் சமாதானத்தோட போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறைச்சாலைக்காரன் பவுல்கிட்ட சொல்கிறாரு. அப்போ பவுல் என்ன சொல்கிறாருன்னா, ரோமராகிய எங்களை நியாயம் விசாரிக்காமல் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக எங்களை அடித்து இழுத்து கொண்டு சிறைச்சாலையில் போட்டிங்க. ஆனால் நீங்கள் விடுதலை ஆயாச்சுன்னு சொல்கிற செய்தியை மட்டும் ரகசியமாக எங்ககிட்ட வந்து நீங்கள் விடுதலை ஆயாச்சு போங்கன்னு சொன்னால் எப்படி? அதனால் அவங்களே வந்து தான் எங்களை வழி விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறார். இந்த செய்தியை சேவகர்கள் அதிகாரிகள்கிட்ட போய் சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த அதிகாரிகள் வந்து இவங்களாம் ரோமர்களா அப்படின்னு சொல்லி பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து பவுல் சீலா கிட்ட தயவாய் பேசுகிறாங்க. தயவாய் பேசி நீங்கள் இந்த பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போங்கன்னு சொல்லி தயவாய் பேசி கேட்டுக்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அங்கேருந்து எங்கே போகிறாங்கன்னா லீதியால் கிட்ட, பவுலும் சீலாவும் லீதியால் கிட்ட போகிறாங்க. போய் அங்குள்ள சகோதரர்களை பார்த்து அவங்களுக்கு ஆறுதலாம் சொல்லிட்டு அங்கேருந்து புறப்பட்டு போகிறாங்க.